ஹாய் ஹலோ வெல்கம். நம்ம இன்னைக்கு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெண்பொங்கல் போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். திஸ் இஸ் அ பெஸ்ட் ஆப். நம்ம பாசிப்பருப்பும் அரிசி ஊற வச்சுருக்கோம். நெய், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா இவ்வளோ தான் என்னது அப்படின்னா நமக்கு தேவையானது. இப்போ என்னது அப்படின்னா நம்ம தேவையான அளவு என்னது அப்படின்னா நெய்யை ஊற்றி காய விடணும். நல்லா என்னது அப்படின்னா நெய் என்னது அப்படின்னா மெல்ட் ஆகி காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்கிறத நம்ம என்னென்ன நறுக்கி வச்சுருந்தோம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, கருவேப்பிலை அதெல்லாம் என்னது அப்படின்னா அதில் போட்டு நல்லா என்னதான் வதக்கலாம். நல்லா என்னது அப்படின்னா வதக்குனதுக்கு அப்புறம் என்னது அப்படின்னா நம்ம என்னது அப்படின்னா எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என்னது அப்படின்னா இதுக்கு என்னென்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்னா நெய் என்னென்னா ஊற்றினா பிடிக்காது. சில பேத்துக்கு என்னென்னா நெய் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். அதனால என்னது அப்படின்னா நம்ம நிறையா நெய் ஊற்றிருக்கோம். அப்புறம் மிளகு, சீரகம் வேணும்னா போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா என்னது அப்படின்னா மிளகு மட்டும் போட்டுக்கிட்டாலே என்னது அப்படின்னா போதும். நல்லா என்னது அப்படின்னா பொரிய விடணும். அந்த இது பொரிஞ்சு நல்லா வந்த உடனே இப்போ நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாவை என்னது அப்படின்னா போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா என்னது அப்படின்னா வதக்கிக்கலாம். இந்த வெண்பொங்கலை பொறுத்தவரையும் என்னது அப்படின்னா அது என்னது அப்படின்னா நம்ம அந்த பாசிப்பருப்பு என்னது அப்படின்னா அரிசி ஊற வைக்கிறதுல தான் இருக்குது. நம்ம என்னதுன்னா இது பொங்கல்னால நல்லா என்னது அப்படின்னா ஊற வச்சு நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே என்னது அப்படின்னா நல்லா நம்ம களையும் போதே என்னென்னா உடையிற மாதிரி அந்த பதத்தில் என்னது அப்படின்னா நல்லா ஊற வச்சுட்டு இது செஞ்சால் என்னதுன்னா நல்லா அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நம்ம இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சோன்னு என்னது அப்படின்னா பெருங்காயத்தூள் என்னது அப்படின்னா வாசனைக்காக என்னென்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னது அப்படின்னா தேவையான அளவு என்னென்னா தண்ணி ஊற்றி இப்போ என்னென்னா இப்போ 2 கப்பு அரிசி எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 4 கப்பு என்னென்னா தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா என்னது அப்படின்னா அதை கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் என்னது அப்படின்னா அரிசியை என்னது அப்படின்னா போட்டுக்கலாம். ஏன் என்னது அப்படின்னா கொதிக்க விடுறோம் அப்படின்னா அப்போ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டான என்னென்னா பொங்கல் என்னென்னா கிடைக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பையும் அரிசி என்னது அப்படின்னா அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்னா தேவையான அளவு என்னது அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்தோடனே அரிசியை போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு என்னது அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இதுக்கு நல்லா குழையிறதுக்கான 3 விசில் கூட விட்டுக்கலாம். ஏற்கனவே ஊற வச்சதே நம்ம நல்லா ஊற வச்சுருக்கனால 3 விசில் விட்டாலே போதும். விட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்டியான பொங்கல் ரெடி ஆயிரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம என்னென்ன சைடிஷ் ஊற்றி சாப்பிட்றதுக்கு என்னது அப்படின்னா வச்சுருக்கோம் அப்படின்னா சாம்பார் செஞ்சுருக்கோம். அதோடு என்னது அப்படின்னா தேங்காய் சட்னி செஞ்சுருக்கோம். இதுதான் என்னது அப்படின்னா பொங்கல் அதோட எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனி எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்றதை என்னது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.